பிரைஸ் லார்ட். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். இன்றைக்கு பிரசங்கங்கள் பார்த்தீங்கன்னா செழிப்பின் உபதேசம், அநேகரை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போகும்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். வருகை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். ஆண்டுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள். ஆண்டவர் வரப்போகிறாருன்னு சொல்லுங்கள். அதுக்கு ஆயத்தப்படுங்கன்னு சொல்லுங்கள். அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகள்கிட்டையும் விளக்கு இருந்தது, தீவட்டி இருந்தது. அவங்களும் பிரயாசப்பட்டாங்க, அவங்களும் காத்திருந்தாங்க. ஆனால் அபிஷேகம் இல்லை, எண்ணெய் இல்லை. இந்த நாட்களில் நிறைய பேர்த்துக்கிட்ட அந்த தரிசனம் இல்லை, ஆண்டவர் வருவாருங்கிற கரிசனை இல்லை. அவருடைய வருகை குறித்து நம்ம ஏனோதானன்று நம்ம இருக்கிறோம், அசதியாக இருக்கிறோம். இந்த நாட்களில் நம்மளே உற்சாகப்படுத்தலாம், தீவிரப்படுத்தலாம், ஆண்டோடைய வருகைக்காக காத்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு ஆண்டோடைய வருகையை பற்றி பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யம், அங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை. நீங்கள் இங்கே ஆயத்தப்பட்டால் தான் அங்கே போக முடியும். இந்த சத்தியத்தை நீங்கள் அவங்களுக்கு சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். அதனால் ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஆயத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு ஞானம், விவேகம், அறிவு எல்லாவற்றையும் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.